வணக்கம். தமிழ் ஓசைவானர்ல இந்த வார இலக்கியம் எபிசோட் 4 பாலா நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பாலா. வணக்கம். சொல்லுங்க. இந்த வாரம் உங்க மனதை சுட்டது என்னது? மனதை தொட்டது சுட்டதெல்லாம் விட இப்போ கிரிக்கெட் ரொம்ப இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வாரம் மனதை தொட்டது சுட்டதுல ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம். கிரிக்கெட்டுக்கும் இலக்கியத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டக்கூடாது. அதை வச்சு ஒரு கேள்வியா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஏகப்பட்ட சிறுகதைகள் வந்திருக்கு. எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஆனால் கிரிக்கெட்டை வச்சு அடிப்படையாக வச்சு ஏதாவது சிறுகதை இது வரைக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வார கேள்வியாக நம்ம துவக்கிடலான்னு இருக்கேன் பாலா. கிரிக்கெட்டை முன்வைத்து அல்லது கிரிக்கெட் ஆட்டத்தை பற்றி இப்போது நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சென்னை 28 மாதிரி நிறைய படங்கள் கிரிக்கெட்டை சுற்றி வந்த மாதிரி ஒரு சிறுகதையில் கிரிக்கெட் ஒரு முழு அங்கமாக இருந்த சிறுகதை, அதை எழுதியவர் யார் என்று தெரிந்தால் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வார கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம் பாலா. அருமை அருமை. அப்படியே நான் இந்த வாரம் என்ன முக்கியமான நான் நினைக்கிற சில விஷயங்களை சொல்லிடுறேன். நண்பர் பி கே சிவகுமார் நியூஜெர்சியில இருக்காரு. நீண்ட காலமா இலக்கிய தொடர்பு உடையவர். அவரோட அப்பா ஜெயகாந்தனோட அணுக்கமா இருந்தவர். அவரோட அப்பா பேர்ல பீச குப்புசாமி இலக்கிய விருது அப்படின்னு ஒண்ணுத்த அறிவிச்சிருக்கார். 50,000 ரூபாய், நல்ல பெரிய தொகைதான். ஜோலார்பேட்டை தேநீர் பதிப்பகத்தோட சேர்ந்து இலக்கிய மெரினா விருது நிகழ்ச்சியில இதை கொடுக்க போறாங்க. பீச குப்புசாமி இலக்கிய விருது. இது வந்துட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பாப்பட்டது. அமெரிக்கால இருந்து ஏற்கனவே விளக்கு விருது கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கனடால இருந்து இயல் விருது கொடுக்கறாங்க. பீச குப்புசாமி தொடர்ந்து அதே மாதிரி இலக்கிய விருது நீடித்து வரணுங்கிறதான் என்னோட நீண்ட கால என்னோட ஆகும். அப்புறமா மேலும் சில விஷயங்கள்னா, அமிர்தா இதரோட முகப்பு பக்கத்தை பார்த்தேன். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது. 2 சிறுகதைகள் இருக்கு. சொல்வனத்துக்கு அவ்வப்போது மொழிபெயர்ப்பு தருகிற தீரா மீனாவோட சிறுகதை, மொழிபெயர்ப்பு சிறுகதை இருந்தது. ஆனந்தகுமார் நண்பர் அவரோட கவிதைகள், விஷ்ணுகுமாரோட கவிதைகள் அதெல்லாமும் இருந்தது. அதுக்கப்புறமா நல்ல பல ஆக்கங்கள் இருக்கு. இனிமேதான் இதர முழுக்க பார்க்கணும். இதற்கான சுட்டியை நம்ம கீழே கொடுப்போம். நண்பர்களும் வாசிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவோம். தமிழ்வெளி சிறுகதைகள் பத்தி வழக்கம் போல சரவணன் மணிக்கவாத்துக்கு நல்ல அறிமுகம் கொடுத்திருந்த தமிழ்வெளி அச்சுதரா மட்டுமே கிடைக்கக்கூடியது, இணையத்துல கிடைக்காது. அதனால மக்கள் அதை வாங்கி படிக்கணுங்கிறதையும் நம்ம பரிந்துரை செய்வோம். சமயவேல் அதை நடத்துறார். அவரோட தொடர்பையும் நம்ம இங்க தரலாம். இந்த 3 தான் இந்த வாட்டி எனக்கு முக்கியமா நான் பார்த்த கவனத்தை கவர்ந்தது. நீங்க இந்த வாரம் என்ன சிறுகதை படிச்சீங்க? நீங்க போன வாரமே பிள்ளை கிடைத்தால் விலை பத்தி சொல்லியிருந்தீங்க. அது மீள் வாசிப்பு செஞ்சீங்களா? அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. நன்றி பாலா, நல்ல தகவல்கள். அதுவும் விருதுகள் அறிவிப்புகள்லாம் சிறப்பாகவே இருந்தது. அது தொடரட்டும். சிறுகதைன்னு வரும்பொழுது இந்த வாரம் பிள்ளை கெடுத்தால் விலை ஒரு மீள் வாசிப்பு செஞ்சேன். அந்த நிகழ்வில் பங்கெடுக்கணும்னு, ஆனால் கலந்துக்க முடியல. இன்னொரு சிறுகதை வந்து யாவரும்.comல வந்த ஹரிசங்கர் எழுதிய நாடகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஹரிசங்கர் பற்றி சொல்லிடலாம். அவர் வந்து பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரியை சேர்ந்தவர். பதிலடி, ஏமாளி, உடல், சப்தங்கள் ஆகிய சிறுகதை தொகுப்புகளையும் மாயப்படகு, பக்காடி, பாரிஸ், உண்மைகள், பொய்கள், கற்பனைகள் மற்றும் மாக்கே கஃபே எழுதியிருக்காரு. மொழிபெயர்ப்புலையும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு அவருடைய எழுத்தாளர் குறிப்பில் இருக்குது. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நாடகம் சிறுகதை எப்படி இருந்தது அப்படின்னாக்க, ஒரு கதை சொல்லியின் நாட்குறிப்பு. நான் அப்படி தான் இந்த சிறுகதையை வகைப்படுத்துவேன். அதாவது ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இந்த கதையில் வந்து 2 ஆட்டோ ஒரு முக்கிய கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால ஆட்டோ ஃபிக்ஷன்னு சொல்லலாம். ஒரு ஒரு அனுபவம் அல்லது ஒரு நிகழ்வு சிறுகதையாக மாறும் பொழுது எங்கே அதில் தவறுது? இந்த சிறுகதை வந்து ஒரு வாசிப்பு அனுபவத்தை வாசகனுக்கு கடத்துது. ஒரு நிகழ்வு, அவர் வந்து ஒரு நாடகம் பார்க்க போகிறார். இதுதான் அந்த கதையினுடைய மையப்புள்ளி. அதை சுற்றி சில நிகழ்வுகள் நடக்குது. இந்த சிறுகதையாக இது வந்து ரொம்ப ஈர்த்ததா அப்படின்னு சொன்னாக்க, என்னை பொறுத்தவரை ஈர்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க, இந்த கதையில் வரக்கூடிய சில அனுமானங்கள், அதாவது எழுத்தாளர் வந்து கதை சொல்லி
ஒரு அனுமானத்தோட பேசுகிறாரா அல்லது ஆதாரத்தோட பேசுகிறாராங்கிற சில இடங்கள். அந்த குழப்பத்தை வந்து வாசகனுக்கு கொடுத்துடக்கூடாது. அப்புறம் அந்த அனுமானம், ஆதாரம் அப்படிங்கிறது அது தவிர 1, 2 தட்டச்சு பிழைகள். இப்போ நம்ம அதை தட்டச்சு பிழைகள்னு சொல்லிடலாம். ஏன்னா ப்ரூஃப் ரீடிங் அல்லது மற்றதுங்கிறதுனால தட்டச்சு பிழைகள்னு சொல்லிடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, கதையோட இறுதியில் ஒரு சுவாரஸ்யம் கருதி ஒரு ட்விஸ்ட்டு. அது எனக்கு பஷீரோட ஜென்மதினம் சிறுகதை நினைவுபடுத்தியது. ஆனால் அந்த கதை சொல்லியோடைய தன்மையும் இந்த கதை சொல்லியோட தன்மைக்கும் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கான்னா பொருத்தமாக இல்லை. ஏன்னா அந்த கதை சொல்லி எவ்வளவு கூர்மையான விவரணையானலாம் இருக்கான் அப்படிங்கிறது கதையில் வருது. அப்படி வரும்பொழுது இந்த கணத்தை அவன் தவற விட்டுருப்பானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை இப்படி ஒரு தர்க்க ரீதியாக இதை அணுகணுமா அப்படின்னா வேண்டாம்னா வேண்டாம். ஆனால் படிக்கும் பொழுது அந்த விவரணைகள் என்னை எந்த பக்கம் என்னை இழுத்துட்டு போகுதோ, ஆனால் இந்த சொல்லக்கூடிய முடிவு வந்து ஒரு ட்விஸ்டால ஒரு நிகழ்வை எழுதக்கூடிய நாடகமாகத்தான் எனக்கு இந்த நாடகம் சிறுகதை தோன்றியது. படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். எந்த ஒரு நிகழ்வையும் எனக்கு இந்த ஒரு நிகழ்வை நான் கதையாக எழுதிடணும் அப்படின்னு சில பேர் வந்து ஆர்வத்தில் இருப்பாங்க. ஒரு முதல் கட்ட எழுத்தாளர்கள் அல்ல ஆரம்ப நிலை எழுத்தாளர்கள், இல்லை எழுத்தாளன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த கதையை படிக்கலாம். படித்தா ஒரு நிகழ்வை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதும் பிடிப்படும். ஒரு கதையை சொல்லும் பொழுது என்னென்ன கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டாங்கன்னா இது ஒரு நல்ல ஆரம்ப கட்ட சிறுகதையாக இருக்கலாம் அவர்களுக்கு. இந்த கதையை இப்போ நான் சொன்ன இதை வந்து எதோட ஒப்பிட்டேன்னா, இப்போ பிள்ளை கெடுத்தால் விளை வந்து மீள் வாசிப்பு செஞ்சதில் ஒரு தேர்ந்த எழுத்தாளரான சுந்தர ராமசாமி அந்த கதையை எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல அந்த கதை வெற்றி பெறுது. எதெல்லாம் எனக்கு தெரிந்த உண்மைகள், எதெல்லாம் நான் அனுமானத்தில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத கதையின் போக்கிலேயே எவ்வளவு அழகாக அதை அடுக்கி கொண்டு வந்து சொல்கிறாரு. இப்போ எழுத்தாளரை நோக்கி நம்ம வந்து அந்த சந்தேக கணைகளை வீசணும் அல்லது கதைகளில் வந்து லாஜிக் தர்க்கம் பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய விவாதம். அது வந்து இழுத்துக்கிட்டு போகணும். அதுதான் அந்த கதையினுடைய தன்மை. அப்போது எனக்கு அதை வந்து ஒட்டாத தன்மையும் இந்த கதையில் அவர் எப்படி அதை அழகாக கொண்டு வந்திருந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்கும்பொழுது இது இந்த நாடகம் சிறுகதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது தவிர இன்னும் 2 சிறுகதைகள் வாசிச்சேன் போல. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பக்கம் கவனம் வந்து வேற ஒரு பக்கமும் திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ் இலக்கியத்திலேருந்து. ஆமாம், அதை பற்றி சொல்லிடுங்க. சொன்ன உடனே எனக்கு வனநிலவன் சமீபத்தில் போட்டு இந்த நிலைத்தகவல் ஞாபகத்துக்கு ஏதாவது அவர் நேத்திக்கு தான் போட்டிருந்தார். அவர் என்ன எழுதியிருந்தார்னா, புதுசா வர புஸ்தகங்களை புரட்டினால் அலுப்பு தான் மேலிடுது. மனங்கவர்ந்த நாவல் ஒன்று சமீபத்தில் எதையும் சொல்ல முடியல. புதுசா எழுத வருவதிடம் நல்ல தமிழ் நடையே இல்லை. ஆங்கில நூல்களிலும் அதே நிலைதான் அப்படின்னு எழுதியிருந்தார். நான் உடனே எனக்கு அவரோட வரியை படிச்ச உடனே தமிழ் இதை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அவரோட ஒத்து போலாங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். பட் அது வேற விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம். ஆங்கிலம்னு உடனே எனக்கு சரி, ஆங்கிலத்துல நம்ம ரொம்ப நாளா போய் இப்போ தமிழ்ல வந்துட்டு நீங்க என்ன ஒரு இதை பண்ணலான்னு உடனே கடுமையான வாசிப்புக்குள்ள உள்ளாக்கிற மாதிரி ஆங்கிலத்தை அப்படியே புறக்கணித்துட்டேன் புத்தாண்டுல இருந்து. என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆங்கிலத்துல நான் படிக்கிற சில விஷயங்களை சொல்லிடுறது முக்கியம்னு நினைக்கிறேன் இப்போ. அதுதான் இந்த பகுதி. முதல்ல நான் சொல்ல நினைக்கிறது த wire.in. இது வந்துட்டு இலக்கிய பத்திரிகை இல்ல, ஒரு அரசியல் சார்ந்த பத்திரிகை. ஆனா அதுல வர புத்தக அறிமுகங்கள் அதை வந்து தவறவே விடக்கூடாது. தினசரி 2-3 புத்தகமாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்னு நாங்க சொல்றவங்க, அதாவது அந்த துறைசார் வல்லுநர்கள் கிட்ட இருந்து, அதாவது இப்போ ஒரு பறவை பத்தின புத்தகம்னா ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், எர்த்குவேக்ஸ் இந்த மாதிரி பத்தின விஷயம்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த மாதிரி ஸ்பெசிபிக் டொமைன் சார்ந்தவங்க கிட்ட போயிட்டு புத்தக விமர்சனத்தை ஆழமா கேட்டு வாங்குறாங்க. சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, நீங்க என்ன பட்டியலிட்டாலும் இலக்கியம் உட்பட. ஸோ wire.in இந்தியாவை பத்தி, இந்தியாவில என்னதான் புத்தகங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட இன்னொரு பாகத்தையும் நம்ம சொல்லணும். தமிழ்ல எப்பவுமே இரு சார்ந்த 3 விதமான இலக்கிய செயல்பாடுகள் இருக்குன்னு பொதுப்படியா பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஒண்ணு வந்துட்டு அகடமிக், அதாவது பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிறவங்க. 2வது இயக்கம் சார்ந்தவர்கள், அதாவது இடதுசாரி இயக்கம்னா எப்படியா அவங்க கொஞ்சம் துடிப்போட இலக்கியத்துல இருக்கிறவங்க. 3வது அப்கோர்ஸ் தீவிர இலக்கியம், சிறு பத்திரிகைன்னு முன்பு சொல்லப்பட்ட பத்திரிகை இலக்கியம். இங்கிலீஷ்லயும் இதே மாதிரி 3 விதமான இலக்கிய சூழல் நிகழுது. அகடமிக் சார்ந்ததுக்குள்ள நம்ம போறதுக்கு
நீங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும், உங்களுக்கு நிறைய டென்யூர் கிடைச்சிருக்கணும், உங்களுக்கு நீங்க பல மில்லியன்களை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கணும். அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமா உள்ள புக முடியாத நிலை. அது சார்ந்த பத்திரிகைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும், பாஸ்டன் பல்கலைக்கழகமும், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், இவங்க எல்லாமும் புத்தகங்கள், சிறுபத்திரிகைகள் வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்தியா சார்ந்த கட்டுரைகள், நீங்க எழுதுற ஆக்கங்கள் அதுல வெளியீடு காணப்படும். நீங்க அந்த கல்லூரியில நீங்க படிச்சீங்கன்னா, பாஸ்டன் யூனிவர்சிட்டினா அவங்க ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, அக்னின்னு. அதுக்கப்புறம் பிளவுஷேர்ஸ் நீங்க எமர்சன் காலேஜ்ல இருக்கு, பாஸ்டன், ஒன்ஸ் அகெயின் நியூ இங்கிலாந்துல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 100 பத்திரிகைகள் இந்த மாதிரி இயங்கும், இது சார்ந்து, பல்கலைக்கழகங்கள் சார்ந்து. அதை நான் இப்போ இங்க தொட போறது இல்லை. 100ன்னு ஒரு எனக்கு தெரிந்தே 100 காத்திரமான பத்திரிகைகள் இருக்கு. நான் இப்ப சொல்ல போறது இந்தியால இருந்து வெளிவர முக்கியமான விஷயங்கள். முக்கியமா நான் பாக்குறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் wired.in சொன்ன மாதிரி என்னோட இன்னொரு ஆதர்சம் கேரவன். கொஞ்சம் இடதுசாரி தான், கொஞ்சம் நிறையவே இடதுசாரி தான், ஆனாலும் நல்ல காத்திரமான பத்திரிகை, தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. என்னோட சின்ன வயசுல இருந்து வெளிவந்துட்டு இருக்கிறதுனாலே அது மேல ஒரு காதல் உண்டு. நிச்சயமா விரும்பி படிக்க வேண்டியது. இப்பவும் வருது கேரவன். அதுக்கப்புறமா சாகித்ய அகாடமி.in தவற விட்டுறாதீங்க. மியூஸ் இந்தியா ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கு, இன்டர்நெட் ஆரம்பித்த காலத்துல இருந்தே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாம்பே லிட்ரரி மேகசின், அதுவும் என்னோட ஒரு ஃபேவரட். அதுக்கப்புறம் அவ்வப்போது போறதுன்னா பெங்களூர் ரிவ்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் முக்கியமா சொல்லலாம். இந்த மாதிரி பட்டியல் எதுக்காக சொல்றோம்னா, நீங்க வந்துட்டு உங்களோட தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கப்படுற சில விஷயங்களை இங்க பார்க்கலாம். இல்ல நீங்க இங்க தமிழ்ல இருந்து மொழிபெயர்த்து இங்கெல்லாம் நீங்க அனுப்பலாம். இப்ப நம்ம லிட்ரரி ஃபெஸ்ட் நியூயார்க்ல நடக்கிறத பத்தி பேசுறோம், பல்வேறு சமூக இதை பத்தி பேசுறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியத்துவம் அடையுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உள்ள புக கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், அசிம்டோட், வேர்ட்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ், இவங்கெல்லாம். ஆனா இவங்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க சப்மிஷன்ஸை. ஆனா கிணத்துல போட்ட கல் மாதிரி ரொம்ப நாள் காத்திருக்கணும். ஸோ ஒரு 10 ஆக்கங்களை நம்ம எழுதினா 10 இடங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். இது தவிர அஸ்வமேக்னு ஒண்ணு இருக்கு, நான் அவங்கள தொடர்ந்து வாசிச்சது இல்லை, ஆனா அவங்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். நானும் இந்த துறையில ஒரு இதை துவக்கணுங்கிறது, ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், சம்பதனான்னு. பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட கேள்வினால அந்த இதுக்குள்ள போனோங்கிற ஆசையும் இருக்கு சிவா. இருக்கட்டும், அது ஒரு சுருக்கமான அறிமுகம். நீங்க வாசிச்ச இன்னும் 2 முக்கியமான சிறுகதைகளுக்குள்ள நம்ம போலாம் சிவா. கண்டிப்பா பாலா, நல்ல அப்டேட்ஸ் நீங்க கொடுத்தது எல்லாமே. நிறைய புது தகவல்கள். முடிஞ்சா நம்ம இதுக்கான இணைய லிங்க்கையும் வந்து நம்ம கொடுக்கலாம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நம்ம வந்து தமிழ் அப்படிங்கும்போது பாரதி ஆசைப்பட்ட மாதிரி அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரணும், இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு போகணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் நடக்கிறது என்னங்கிறதையும் கவனிக்கணும்னு எனக்கு ஒரு நெடுநாள் 2 சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா அகழில் வந்த சிறுகதைகள், நீங்கள் போன வாரம் சொன்னது. 2 சிறுகதைகளுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை பற்றி சொல்லிடுறேன் பாலா. ஒன்று வந்து திருச்சிலுவை, வெற்றி ராஜா எழுதியது. அவரும் புதுச்சேரியை சேர்ந்தவர் தான், தற்சமயம் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார். மதிப்புரைகள், விமர்சனம், புனைவுகள், அல்புனைவுகள் என்று பரந்த தளத்தில் எழுதி வருகிறார் அப்படின்னு அவரை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது. பத்திரிகையில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த திருச்சிலுவைங்கிற கதை. ஆனால் இந்த கதையை வெற்றிராஜா அமைச்சிருக்கிற விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த சூழலுக்குள்ள நாமும் அவர்களுடைய ஒருவராகவே பயணித்து அந்த ஒவ்வொரு கணத்தையும் அந்த தந்தையும் அந்த மகன்களும் எப்படி எடுத்துக்கிறாங்க. ஒரு அப்பா, 2 பசங்க, டிம் அண்ட் பில். நம்ம வந்து இயல்பாக சொல்கிற மாதிரி ஒரு மூவிங், அதாவது ஒரு ட்ராவலிங் போது படிக்கிறது, அங்கேருந்து ஆரம்பிக்குது கான்வர்சேஷன். அந்த கதை எடுத்தோடனே ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுது. அந்த கதை என்னமோ ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியானது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழகாக ஒரு அப்பா வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு வந்து வாசிப்பை சொல்லிக் கொடுக்கணும், அல்லது வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும், அல்லது இயற்கையை ரசிக்க கற்றுக் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு, இதில் இன்னும் சொல்லப்போனால் உயிர்த்தெழுதல், அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற சில இது அந்த டவுட்டாக கேட்குறான் அந்த பையன். அதில் வந்து சின்ன மெல்லிய நகைச்சுவையும் வருது. அது எப்படி நீ வந்து மறுபிறவினா என்ன, உயிர்த்தெழுதல்னா இது 2த்துக்குமான வித்தியாசம் என்ன, அப்போனா ஜீசஸ்க்கு வந்து 2 பர்த்டேவா, அந்த பையன் கேட்குற கேள்வி. ஸோ ஒரு இந்த கதைக்குள்ளே வந்து நம்மளை அப்படியே அடக்கி கொண்டு போய் அந்த 3 பேரோட அந்த
இறுதி கட்டத்தில் வந்து இந்த கதையினுடைய கிளைமேக்ஸில் கண்டிப்பாக நம்ம படிக்கிறவங்கள ஒரு இறுக்கத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியான எழுத்து. ரொம்ப அருமையான சிறுகதை பாலா. திருச்சிலுவை வெற்றிராஜா கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்னு நான் பரிந்துரைப்பேன். கதையை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா மீண்டும் ஒரு முறை உங்களை படிக்க சொல்லும். ஏன்னா சில தத்துவ விளக்கங்கள் அல்லது அந்த டயலாக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கதைக்குள்ளே வந்துட்டு உள்ளே போகும்பொழுது அந்த கதைக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகிற ஒரு அனுபவம் வந்து ஒரு சுகானுபவம் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் வந்து இந்த கதை என்னை ரொம்ப ஈர்த்தது. திருச்சிலுவை வெற்றிராஜா அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி. இன்னொரு முக்கியமான சிறுகதை அகழ வந்தது தான். இந்த சிறுகதையை பற்றி நிறையா பேசலாம். இந்த சிறுகதை எழுதினது வந்து குமாரானந்தன். அவரை பற்றி ஒரு சிறுகுறிப்பு சொல்லிடுறேன். அவரும் வந்து சிறுகதைகள், கவிதைகள், பகற்கனவுகளின் நடனம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு, அப்புறம் 13 மீன்கள், பூமி எங்கும் பூரணியின் நிழல், நகரப்பாடகன், மகாமாயா அப்படின்னு ஒரு 4 சிறுகதை தொகுப்பை கொடுத்துருக்காரு இது வரைக்கும். சேலம் அருக மல்லூர் அப்படிங்கிற ஊரில் வசிக்கிறார் அப்படின்னு அவருடைய குறிப்பு இருக்குது. இப்போ நம்ம சிறுகதைக்கு வருவோம். இந்த சிறுகதை வந்து தொலைந்து போன உருவம். இந்த தலைப்பை பார்த்த உடனே நமக்கு என்னென்னமோ தோணும். இந்த சிறுகதை என்ன பேச போகுது அப்படின்னு. இந்த கதையின் முதல் வரியே உங்களை கதைக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ சிறுகதை எழுதுவதில் மிக முக்கியமான நுட்பமாக நான் இதை பார்க்குறேன். கதையை முதல் வரியிலோ அல்லது முதல் பத்தியிலோ தொடங்கி விடுவது தான் உத்தமம். அப்போ தான் நமக்கு வந்து டக்குன்னு அந்த கதைக்குள்ளே போவோம் அப்படின்னு. அந்த வகையில் இந்த கதையினுடைய ஆரம்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் நினைவிலும் இல்லை. இதை புரிந்து கொள்ள எனக்கு நீண்ட காலமும் ஒரு ஆழமான புரிதலும் தேவைப்படுதுங்கிற மாதிரி ஆரம்பிக்குது இந்த கதை. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கதை வந்து எப்படி அவன் தொலைஞ்சு போனான் ஒருத்தர்கிட்டையும், அவங்க அம்மா கிட்ட, மனைவி கிட்ட, ஒரு எழுத்தாளனாக சக வாசகர்கள் மத்தியில் ஒரு குற்றம் புரிந்தவனாக எப்படி மாறி தன்னைத்தானே தொலைக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இவர் சிறுகதையாக்கியிருக்கிற வடிவம் வந்து பாராட்டத்தக்கது. அந்த சிறுகதை வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கிறது. கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சிறுகதைன்னா நம்மளை ஒரு படித்த உடனே ஒரு புது டைமென்ஷனாக இருக்கே அது, அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு புது டைமென்ஷனாக இருக்கே அப்படின்னு. இதை சொல்லும் பொழுது எனக்கு என்ன சிறுகதை ஞாபகம் வந்தது அப்படின்னா, எழுத்துன்னு நினைக்கிறேன். எந்த மேகசின்னு தெரியல, ஒரு பழைய மேகசின் கசர தப்பர் மாதிரியான ஒரு இதில் மௌனி அவர்களின் ஒரு சிறுகதை ஒன்று வந்தது. அந்த சிறுகதையை வாசித்த போது எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் கிட்டத்தட்ட இதுலேயும் வந்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கதை கரு வந்து ரொம்ப சின்ன ஒரு ஒன்லைனர், நமக்கு டே டு டேல நடக்கிற ஒரு ஒன்லைனர். பட் ஆனால் அதை சொன்ன விதம் இருக்கும் இல்லையா, அந்த விதத்தில் அந்த கதை மாறுபட்டு நிற்கிறது. கண்டிப்பாக குமாரானந்தனின் இந்த சிறுகதை வந்து அவருடைய மற்ற படைப்புகளை நம்ம தேடி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது இந்த சிறுகதை. அந்த வகையில் தொலைந்து போன உருவம் கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல சிறுகதை. அகழ் இதழ் இந்த 2 சிறுகதையும் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அடுத்தது இந்த சிறுகதை ஐ திங்க் இந்த வாரம் 4ன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. பல நம்ம ஒரு டிஸ்கஷன் டாபிக்கான இலக்கிய கழகத்துக்குள்ள போயிடலாமா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இன்றைய இலக்கியத்தின் தரம் வந்து ரொம்ப குறைஞ்சு ஒரு மாதிரி வணிக இலக்கியமாக மாறிவிட்டது. பெரிய எழுத்தாளர்கள் கூட இந்த வணிக இலக்கியத்தை நோக்கி போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அபிலாஷ் சந்திரன், எழுத்தாளர் அபிலாஷ் சந்திரன் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சில விவரணைகள்லாம் கொடுத்துருக்காரு. அவர் எப்படி இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, இன்றைக்கி வந்து ஒரு கோர் லிட்ரேச்சர் அதை நோக்கி போகிற எழுத்தாளன், அதை நோக்கி போகிற வாசகர்கள் கூட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத பதிவு பண்ணுற ஒரு பதிவு. அதை ஒட்டி அப்படியே நம்ம பார்க்கும்பொழுது இது உண்மைதானோ அப்படின்னு தோணும்போது என்னென்னா, வாசிப்பு குறையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பதிப்பகத்தில் புத்தக விற்பனை குறையுதுன்னு சொல்கிறோம், புத்தக கண்காட்சி நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போது எழுத்தாளர்கள் தன்னுடைய முதல் பதிப்பை ஒரு பிடிஎஃபாக நான் அனுப்புகிறேன், சில வாசகர்கள் வந்து நீங்கள் வந்து பணம் கட்டி வாங்கி படிக்கலாம், இது அச்சுப்பிரதிக்கு போய் அச்சுப்பிரதியில் வரக்கூடிய லாபம் வந்து அந்தளவுக்கு இல்லை, ராயல்ட்டி அந்தளவுக்கு லாபம் இல்லை, அச்சுப்பிரதிக்கு போனதுனால இப்போ நம்ம கசரதபர விமலாயுத மாமலன் கூட நம்ம பார்த்தோம், அவர் வந்து குறைஞ்சது ஒரு 200 காப்பி பிரிண்ட் பண்ணாதான் அந்த பணத்துக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு அந்த புக்கோட அவுட்புட்ஸ் இருக்கும், குறைஞ்சது 200. அப்போ ஒரு புத்தகத்தின் விலை 1000 ரூபா வச்சாதான் அது அச்சடிக்கவே கட்டுப்படி ஆகுங்கிற நிலைமை இருக்கும்போது இந்த பிடிஎஃப் மாதிரியான முயற்சிகள், இதை ஒட்டி உங்களுடைய பார்வையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் பல. நிச்சயமா. அதாவது வணிகம் முக்கியமா நமக்கு முதல் இதுல நீங்க ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க, எது இலக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க. சீசு செல்லப்பா போன்றவர், அது பேர் என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சொன்ன எழுத்து பத்திரிகையா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு வித்து எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம நிறைய
படிச்சிருப்போம். இப்போ அந்த மாதிரி கஷ்டம் இல்லாத ஓரளவு சுகவாசியா இருக்கக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோங்கிறது என்னோட கணிப்பு. எல்லாரும் இல்லைன்னாலும் முன்னாடி வந்துட்டு ஒரு 50% கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இப்போ அது வந்துட்டு ஒரு 10-20% ஓரளவு குறைந்திருக்குங்கிறதுனால பல பேருக்கு வந்துட்டு இலக்கியம் சாத்தியமாகி இருக்கு. அவங்க கிட்ட கொண்டு போறதுக்கு, அவங்க கிட்ட வணிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வணிகமயமாக்கல் தவறில்லைங்கிறது தான் என்னோட எண்ணம். இதுல வந்துட்டு அவர் யார சொல்றாரு எப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு தெரியல. முக்கியமா இப்போ நான் இருக்கிற சொல்வனத்தை எடுத்துப்போம். சொல்வனம் வந்துட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் 2 இதழ் கொண்டு வரும். இன்னைக்கு ஒரு இதழ் வெளியாகி இருக்கு. ரொம்ப காத்திரமான இதழ் தான். ஆமரிலிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இவர் மொழிபெயர்த்திருக்கார், மைத்ரேயன். 30 பக்க சிறுகதை, அதாவது கிட்டத்தட்ட 10,000 வார்த்தைகள். அத கஷ்டப்பட்டு முதல் பிரதி எடுத்துட்டு ஒரு வாட்டி என்கிட்ட கொடுப்பார். அதுக்கப்புறம் அதை குழு கிட்ட கொடுப்போம். அதாவது சீர்படுத்திண்டே இருந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 மாதம் அதுல உழைத்திருக்கார். இது வந்து பல பேரை சென்றடையணும், இதை வணிகமயமாக்கணுங்கிறத வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, இதை வந்துட்டு அந்த காலத்துல 10 பேர் படிச்சாலே மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. ஆனா இதை வந்துட்டு ஒரு 1000 பேர் படிக்கணுங்கிறது தான் இது ஒரு ஆவல். அதுக்கு வந்துட்டு இணையம் வந்துட்டு நாங்களே இதுக்கு வந்துட்டு எங்களோட நேரம், பணம் எல்லாத்தையும் முதலீடு செய்யறோம். சிவா, நீங்களும் தான் இதுக்கு வந்துட்டு நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கான எடிட்டிங், இதுக்கான உழைப்பு, உங்களுக்கு அன்றாட வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி லௌகீக சிக்கல்கள் தாண்டி சோ இதுல வந்துட்டு கொஞ்சமாவது பணம் வருதா? இல்ல. நம்ம அதை வந்துட்டு ஒரு மன திருப்திக்காக செய்யறோம். ஆனா இது எதுவுமே இல்லாதவர்கள், அதாவது அவங்களுக்கு லௌகீக தேவை இருக்கிறவங்க எப்படி பணம் பண்ண போறாங்க? அவங்கள வந்துட்டு சொல்வனம் ஆத்தர்ஸுக்கு எழுதுறவங்களுக்கு காசு எதுவும் தரது இல்லையே. மைத்ரேயன் இலவசமா பண்றார், ப்ரூஃப் திருத்துறவங்க இலவசமா பண்றாங்க, பதிப்பிக்கிறவங்க இலவசமா பண்றாங்க. ஆனாலும் அந்த தளத்தை நடத்துறதுக்கு, செக்யூரிட்டிக்கு, பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்றோம். எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தானே ஆவல். அதுக்கு வணிகமயமாக்குறதுல என்ன தப்புங்கிறதா என்னோட ஒரு எளிமையான பார்வையா இருக்கு. இந்த கேள்வி வந்து எல்லாரையும் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்திலையும் 1940, 50, அப்புறம் 70, 80 இப்படி ஒரு 20 வருட இடைவெளியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முந்தைய 20 வருடத்தில் இருந்த தரம் குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு சாடல். அதுக்கப்புறம் இது தலைமுறை இடைவெளி தான் நான் பார்க்குற விஷயம். ஏன்னா நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருக்கோம், அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அப்கிரேட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுங்கிறது என்னுடைய புரிதல். நீங்கள் சொன்ன விளக்கம் வந்து ரொம்ப அருமை. ஏன்னா இது வந்து ஒரு அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அது உள்ளே போகிறதுக்கும் இலக்கியத்துக்குள்ளே வரத்துக்குமான ஒரு வேறுபாடு வந்து, இலக்கியம் அப்படிங்கிறது அதுலேயே ஊறி போனவர்களுக்கான ஒரு வருமானம், உணவு, உடை, உறைவிடம் தேவை அது இருக்குது. ஆனால் அதுக்கான சூழலை இது கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அதுக்கான சொல்யூஷன் நம்மள்ட்ட இல்லை. பட் ஆனால் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுறதன் மூலமாக இந்த கருத்து பலரை சென்றடைந்து வாசிப்பு தளம் விரிவடைந்தால் அதுலேயும் வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது, நீ இதை தான் படிக்கணும், நான் எழுதிட்டேங்கிறதுனால நீ இதை படிக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுங்கிற ஒரு கட்டமைப்பு வந்துடுச்சு. அதனால் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் பாலா. கிரிக்கெட்டை மையமாக வைத்து தமிழில் வெளிவந்த சிறுகதை, அதன் பெயர், எழுதியவர் தெரிந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான் நினைக்கிறேன், ஏன்னா அதிக அளவு சிறுகதைகள் கிரிக்கெட்டை ஒட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளும் பார்ப்போம் கமெண்ட்ஸில் எத்தனை வருதுன்னு. ரொம்ப நன்றி பாலா, நீங்கள் கொண்டாந்த தகவல்களுக்கும். முடிக்கிறதுக்கு முன்னாடி சாருவோட குறுநாவல் என்ன ஆச்சு? புது திட்டம் ஏதோ அறிவிச்சிருக்காருன்னு சொன்னீங்களே, அதை பற்றியும் நம்ம சொல்லிடலாம். சாரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தளத்தில் எழுதியிருக்காரு. வேண்டுபவர்கள் நீங்கள் வந்து பிடிஎஃப்க்கு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். உங்களுடைய அது வந்து ஒரு வெகுமதி மாதிரி தான் அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் இல்லை புக்குக்கு. யூ கேன் பை ஆன் யுவர் ஓன். நீங்கள் எவ்வளோ டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டொனேட் பண்ணி வாங்கினீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பிடிஎஃப் கொடுக்குறாரு. அதுலேயும் யாரோ ஒருத்தவங்க வந்து பாஸ்வேர்டை ஷேர் பண்ணி பிடிஎஃப் இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிட்டாங்கங்கிற ஒரு சிக்கலையும் எழுதியிருக்காரு அவர். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அது ஒரு பிரதிக்குமான பணம் நீங்கள் கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ புத்தகங்களை இரவல் கொடுப்பது போல் பிடிஎஃப்பையும் அதை இன்றைக்கி கொடுத்தா டிஜிட்டலில் காப்பி இன்றைக்கி இட் இஸ் வெரி ஈஸி. அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அது காப்பியாக போயிடுது அப்படிங்கிற ஒரு வருத்தமான நிகழ்வும் அதில் இருக்குது. நன்றி பாலா, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பேசும் வரை
நன்றி. நன்றி.